பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுப்பார். எல்லாரும் சொல்லுவோம், ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுத்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படியெல்லாம் சொல்றப்ப எனக்கு நல்ல வசனம் வந்திருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீங்கள் உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அப்போ உபத்திரம் தான் நமக்கு வாக்குத்தத்தம். இந்த உலகத்துல உபத்திரம் இல்லாம எந்த குடும்பமும் எந்த பிள்ளைகளோ எந்த மனிதனும் இல்லை. ஆனா உபத்திரம் வந்தாலும் அதை தாங்கி கொள்ளும்படியான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, உண்மையாகவே இந்த ஆராதனை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் உண்மையாக சகோதரியை நல்ல அந்த ஆராதனையில நடத்த கர்த்தர் உதவி செய்தார். பாருங்க, என்னுடைய கணவர் சொன்னாரு, அவங்க நல்லா பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாங்க, அவங்க நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்லாம். இது உண்மைதான். ஆனால் எனக்கு இந்த தைரியத்தையும் இங்கே நிற்கிறதுக்கு பலனை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் தைரியமாக பேசுவதற்கு என்னுடைய கணவர் தான் எனக்கு உற்சாகப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் படித்ததுனால நான் தைரியமாக பேசலை, நாங்கள் நிற்கலை. ஆனால் நான் என்னுடைய வீட்டில் நான் மூத்த மகளாக இருந்ததுனால என்னை ஒரு பெரிய வேலை செய்யணும், மூத்த மகளாக இருக்கிறதுனால பெரிய ஆஃபீஸில் வேலை செய்யணும் அப்படியெல்லாம் நினச்சாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் எந்த நோக்கத்தோடு அழைக்கிறார்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என் தாயின் கருவில நான் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்ததினாலே இம்மட்டும் தேவன் என்னை பாதுகாத்தார். பாருங்க, நான் பைபிள் காலேஜ் படித்தது உண்மைதான். பைபிள் காலேஜ் படிக்கிறப்ப கூட அநேக சகோதரிகளோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை தந்தார். நல்ல ஒரு பக்தியாய் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் யார்கிட்டையாவது பேசணும்னா எனக்கு கை காலெல்லாம் நடுங்கும். நான் ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன், பயம் எனக்கு. அவங்க நம்முடைய பேச்சில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம். அப்படியே திடீர்னு ஒரு நாள் என்னுடைய கணவர், நீ இப்போ ஒரு பாட்டு பாடணும், நாங்கள் கை காலெல்லாம் நடுங்குது எனக்கு. ஆனால் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் எனக்கு தைரியத்தை கொடுத்து 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 எனக்காக ஜெபித்து என்னை உற்சாகப்படுத்தினது என்னுடைய கணவர் தான். ஹல்லேலூயா. அப்போ நான் பைபிள் காலேஜ் படிக்கிறப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வாடனே சொல்லுவாங்க, உங்கள் வாலிப பிள்ளைங்க அவங்கவுங்க காரியங்களுக்காக அவருடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் ஜெபம் பண்ண, ஏசப்பா நான் ஊழியம் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ஊழியம் தனியாக போய் செய்ய முடியாது, ஒரு பெண் போய் தனியாக செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால் எனக்கு ஒரு நல்ல ஊழியக்கார கணவரை தந்தால் நான் இந்த ஊழியத்தை அவர்களோடு சேர்ந்து செய்வேன், எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். உண்மையாகவே நான் ஜெபம் பண்ணபடி கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஊழியரை எனக்கு கணவராய் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு செய்வது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை தேவன் வாளாக்காமல் நம்மை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொள்ளாமல் பெருகும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். நாம் எப்படி இருக்கணும்னா, நாம் அன்பின் அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அன்புதான் நமக்கு முக்கியம். இந்த உலகத்துல வரங்களை காட்டிலும் கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் நமக்கு முக்கியமானது. ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒருவர் அன்பு கூற வேண்டும். அன்பு கூர்ந்தால்தான் மற்றவர்களை நாம் நேசிக்க முடியும், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும். அந்த ஜெப ஆவி நமக்குள்ள வருமானால் நாம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். நம்மிடத்துல ஒரு மனம் உண்டாக வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் தான், நிறைய பேர் நல்ல ஜெபிக்கிறவங்க தான், நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க தான். ஆனா ஒருவரில் ஒருவர் உண்மையான அன்போ அல்லது உண்மையான ஒரு மனம் கிடையாது. நாம் ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது எங்கெல்லாம் ஒரு மனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ஒரு மனதோடு கூட ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் கூட கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தின் எல்லை நமக்குள்ளே உருவாக வேண்டும். பரிசுத்தமாய் வாழும் பொழுது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ நம்ம பரிசுத்தமா போதும், அந்த பரிசுத்தம் போதும் அப்படின்னு இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே உமக்காக நான் எழும்பி பிரகாசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் பொழுது இன்னும் அவருடைய கிருபைகளையும் வரங்களையும் தந்து நம்ம எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே வாக்குத்தத்தமான பாடல், இந்த வாக்குத்தத்தமான பாடலை பாடும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவர் உயர்த்துகிற வரையிலும் அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார் என்றால் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை குறித்ததான ஒரு வாக்குத்தத்த பாடல். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார்.
உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வலப்புறமாம் இடப்புறமாம், வலப்புறமாம் இடப்புறமாம், இடம் கொண்டு நீயோ பெருகிடுவாய், இடம் கொண்டு நீயோ பெருகிடுவாய். மாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். மாலாக்காமல் உன்னை தலையாக்குவார்,
கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்கணும்னா, ஆண்டவரே என் பாத்திரம் காலியா இருக்குதப்பா, நீங்க என்ன நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த ஆத்ம பாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, கண்ணீரின் ஆவி எனக்கு தாங்கப்பா, நான் ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க கூடியதான அந்த தாகத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க பொழுது கர்த்தர் உண்மையாகவே உங்களை மாத்திரமல்ல, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும், அன்பர் இயேசுவின் மடியினிலே தவழ வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை போல நாம் மாறணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காணவே மாட்டான். அப்புறம் எப்படி பிரவேசிக்க முடியும்? ஆகையினாலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிறு பிள்ளையை போல நம்ம மாறணும். சிறு பிள்ளைகளுக்கு சண்டை தெரியாது, வஞ்சனை தெரியாது, கோபம் தெரியாது, எரிச்சல் தெரியாது, அதுங்களுக்கு பொறாமை இருக்காது, பண ஆசை இருக்காது, இச்சைகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. அருமையான சகோதரர் ஆரம்பத்திலே சொன்னாரு, நம்முடைய இருதயம் திருக்குள்ளதுமாக கேடு உள்ளதுமா இருக்கிறது. இந்த உலகத்துல பாருங்க, மாயான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். அப்ப இந்த மாயான உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் உள்ளத்திலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நாம் கொடுத்து நாம் சிறு பிள்ளைகளை போல மாறணும். பொறாமையோ எரிச்சலோ, அவங்கள பார்த்தா ஒரு கோபம், அவங்கள பார்த்தா ஒரு எரிச்சல், முறுமுறுப்பு இப்படி இருக்கவே கூடாது. குழந்தைக்கு அந்த காரியம் தெரியவே தெரியாது. இன்னைக்கு நம்ம அடிச்சுட்டு உடனே கூப்பிட்டாலும் அதுக்கு என்ன செய்யும்? ஓடி வரும். அதுங்களுக்கு அந்த வருத்தமோ அந்த பயமோ அந்த கோபமோ, என்ன அடிச்சுட்டாங்களே திரும்ப ஏன் போனோன்ற அந்த எண்ணமும் அதுக்கு வராது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரிய பெரிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளே அந்த வைராக்கியமும் கோபங்களும் எரிச்சலும் அதிகமாய் காணப்படுகிறது. அந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய இருதயத்தை வேண்டாம் ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையை போல மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். குழந்தை உள்ளம் கொண்டவனே இறைவனின் பிள்ளை, மமதை உள்ளம் கொண்டவனோ பிசாசின் பிள்ளை. மமதை நம்முடைய உள்ளத்தில் அழுக்கு, கசப்பு, வைராக்கியம், இதெல்லாம் தான் மமதை. இதை கொண்டவன் பிசாசின் பிள்ளை. நாம் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும்னா நம்ம ஆண்டவருக்கு குழந்தையை போல மாறணும். ஹல்லேலூயா. அதை குறித்ததான ஒரு பாடல். இது என்னுடைய கணவர் எழுதின பாடல். இது நான் பாடுறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும், அன்பர் இயேசுவின் மடியினிலே தவழ வேண்டும். நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும். சண்டை கோபம் வஞ்சனை குழந்தை செய்யாதே, பயம் திகில் மாய்மாலும் குழந்தை அறியாதே. சண்டை கோபம் வஞ்சனை குழந்தை செய்யாதே, பயம் திகில் மாய்மாலும் குழந்தை அறியாதே. பசி எடுத்தால் குழந்தை உள்ளம் தாயை நாடுமே, பசி எடுத்தால் குழந்தை உள்ளம் தாயை நாடுமே. நான் ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேண்டும், நான் ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேண்டும். அன்பர் இயேசுவின் மடியினிலே தவழ வேண்டும், நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும். எல்லா கரங்களை தட்டி வச்சாங்க. தந்தையை நாடுமே, துன்பம் வந்தால் குழந்தை உள்ளம் தந்தையை நாடுமே. நான் ஆவியே நான் மறுபடியும் பிறக்க வேண்டும், நான் ஆவியே நான் மறுபடியும் பிறக்க வேண்டும். அன்பர் இயேசுவின் மடியினிலே தவழ வேண்டும், நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும். குழந்தை உள்ள கண்ட
வார்த்தையாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.